இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பிரதமர் தலைமையில் லங்காவி சர்வதேச கடல்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சி 2025 தொடக்க விழா இன்று மசூரி சர்வதேச கண்காட்சி மைய வான்வெளியில் லங்காவி சர்வதேச கடல்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சி 2025 தொடக்க விழா மலேசிய விமானப்படைக்கு சொந்தமான 3 F-A-18D ஹார்னெட் விமானங்கள் மற்றும் 3 சுகோய் 30 MKM போர் விமானங்களின் வான்வழி காட்சி படைப்புகளோடு இனிதே துவங்கியது. இந்த விழாவிற்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தலைமை தாங்கினார். மேலும் அவருடன் கெடா மந்திரி பிசார் டாக்டர் முகமது சலசி முகமது நூர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாக்டர் முகமது காலித் நோர்டன், துணை அமைச்சர்கள் மற்றும் மலேசிய ஆயுதப்படை தலைவர் ஜெனரல் டத்தோ முகமது நிஜாம் ஜாஃபர் ஆகியோர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மே 24 முடிவடையும் இந்த 5 நாள் கண்காட்சி மலேசிய நாட்டை பாதுகாப்பு மற்றும் விண்வெளி மையமாக மாற்றும் முக்கிய தடம் என்று பிரதமர் கருத்துரைத்துள்ளார். யாசி கலைஞர்களுக்கான விருதளிப்பு விழா மே 31ஆம் தேதி கோலாகலமாக நடைபெறும் 6 பிரிவுகளுக்கு பொதுமக்கள் வாக்களிப்பு. உள்நாட்டு கலைஞர்களை கௌரவித்து விருதளிக்கும் வகையில் மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் எம் சரவணன் தலைமையில் யாசி விருதளிப்பு நிகழ்வு மிகவும் சிறந்த முறையில் இம்மாதம் மே 31ஆம் தேதி செந்தூல் HEH மாநாடு மண்டபத்தில் மாலை 6 மணி அளவில் நடைபெற உள்ளது. இவற்றில் 6 பிரிவுகளுக்கான விருதுகளுக்கு பொதுமக்கள் அளிக்கும் வாக்குகள் மூலம் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் மே 30ஆம் தேதி வரை இதற்கான வாக்களிப்பு நடைபெறும். தொலைக்காட்சி நிகழ்ச்சி பிரிவில் பிரபல ஆண் தொகுப்பாளர், பிரபல பெண் தொகுப்பாளர், சிறந்த சமூக ஊடக விருதுக்கான சாதனை விருது உட்பட 6 பிரிவுகளுக்கு பொதுமக்கள் வாக்களிக்கலாம். கோவில் இடமாற்றம் முறையாக செய்யப்பட வேண்டும், அரசியல் தலையீடும் குறைய வேண்டும், நூருல் இசா பேச்சு. PKR உதவி தலைவர் நூருல் இசா அன்வாரிடம் வெற்று வாக்குறுதிகளோ வெளிப்படையான காட்டு போக்குகளோ எதுவும் கிடையாது. மாறாக உண்மையான திட்டமிடலும் ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கான சேவை செய்யும் தீர்மானமும் மட்டுமே இருக்கின்றன. கடந்த 1.5 ஆண்டுகளாக அருடும் நெருக்கமாக பணியாற்றிய அனுபவத்தில் இவை யாவும் தாம் நேரில் கண்ட பண்புகள் என பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முக மூக்கன் புகழாரம் சூட்டியுள்ளார். நூருல் இசா இன்று வகிக்கும் இடத்திற்கு வெறுமனே அவர் குடும்ப பெருமையை மட்டும் சுமந்து வரவில்லை. மாறாக சீர்திருத்த இயக்கத்தை உருவாக்கிய அதே ரத்தம், வியர்வை, தியாகங்கள் ஆகியவற்றால் அவர் வடிவமைக்கப்பட்டுள்ளார். அந்த இயக்கத்தை தொடர்ந்து எரிய செய்யும் சுடராக திகழ்கிறார். ஜாதி, மதம் அல்லது வர்க்கத்தின் அடிப்படையில் மக்களை பிரித்து பார்க்காத மனப்போக்கும் அவரிடம் நிறைந்துள்ளது. அவரது அக்கறை மேலோட்டமானதோ அல்லது தற்காலிகமானதோ அல்ல. மாறாக ஆழமான சிந்தனை, நீண்டகால திட்டமிடல் மற்றும் உண்மையான மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய நோக்கத்திலிருந்து வெளிப்பட்டதாகும் என சண்முகன் கூறினார். வெப் விளம்பரங்களை பறிமுதல் செய்ய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உத்தரவு, ஸ்லாங்கூர் அரசு. மின் சிகரெட்டுகளின் வேப்ஸ் பயன்பாட்டை கட்டுப்படுத்த வேப்ஸ் தயாரிப்பு விளம்பரங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை இளைய தலைமுறையினரிடையே அதிகரித்து வரும் வேப்பிங் பயன்பாட்டை கட்டுப்படுத்தும் முயற்சியில் எடுக்கப்பட்டதென்று மாநில பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நிர்வாக குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுதீன் கூறியுள்ளார். 2022 தேசிய சுகாதாரம் மற்றும் நோயுற்ற தன்மையின் கணக்கெடுப்பின்படி மலேசியாவில் 13 முதல் 17 வயதுடைய இளைஞர்களில் கிட்டத்தட்ட 14.9 விழுக்காட்டினர் வெப் பயன்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த பெற்றோர்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம் என்பதையும் அவர் குறிப்பிட்டார். வாடகை செலுத்தாத குடியிருப்பாளர்கள் DBKL-இன் அதிரடி நடவடிக்கை. கோலாலம்பூர் ஊராட்சி மன்றத்தின் குடியிருப்பு பகுதிகளில் வசிப்பவர்கள் நீண்ட காலமாக வாடகை செலுத்தாததை தொடர்ந்து DBKL அதிரடி நடவடிக்கையை மேற்கொள்ளவிருக்கின்றது என்று
மேயர் மைமுனா முகமது ஷெரீப் கூறியுள்ளார். மேலும் டிபிகேஎல் பட்டியலின்படி 26 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு இன்னும் வாடகை செலுத்தாதவர்கள் இருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார். இந்த சூழலை களைவதற்கு டிபிகேஎல் தக்க நடவடிக்கையை எடுக்கவிருப்பதோடு B40 குடும்பங்களுக்கு இதை பற்றிய தகவல்களை முன்னதாகவே தெரியப்படுத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் டிபிகேஎல் குடியிருப்பு பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்கள் செலுத்த தவறிய வாடகைகளை உடனடியாக செலுத்த முயற்சிக்க வேண்டும் என்றும், கேள்விகளுக்கு டிபிகேஎல்லை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2025 ஆசியான் மாநாடு 2 நாட்களுக்கு காவல்துறையினரின் ட்ரை ரன் பயிற்சி. வருகின்ற மே 21 மற்றும் 22ஆம் தேதி கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் 2025 ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு காவல்துறையினர் போலீஸ் வாகனங்களை பயன்படுத்தி சாலையில் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் சாலை மூடல்கள் தொடர்பான மிகப்பெரிய அளவிலான பயிற்சியினை மேற்கொள்ளவிருக்கின்றனர். 46வது ஆசியான் மாநாட்டில் உலக பிரமுகர்கள் கலந்து கொள்ளவிருக்கும் நிலையில் போலீசார் எந்தவித தங்கு தடையும் இன்றி சாலை போக்குவரத்தை கையாளுவதற்கும், மக்களுக்கு நாட்டின் பொது சாலையின் சூழல் எப்படி இருக்கும் என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அந்த மோட்டார் வாகன அணிவகுப்பு பயிற்சி நடத்தப்படுகின்றது என்று புக்கிட் அமான் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை இயக்குனர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி கூறியுள்ளார். மேலும் இந்த ஒத்திகையில் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலையம், முதல் நகர மையத்தில் உள்ள பல்வேறு தங்கும் விடுதிகள், KLCC மற்றும் இஸ்தானா நெகரா வரையிலான பாதைகள் பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கிள்ளானில் பள்ளி வேனில் மதுபானங்கள் கடத்தல், இளைஞர் கைது. நேற்று கிள்ளான் தாமான் ஸ்ரீ காடோங்கில் வரி விதிக்கப்படாத மதுபானங்களை பள்ளி வேனில் கடத்த முயன்ற 26 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அவ்வாடவன் லாரியில் இருந்த மதுபானங்களை பள்ளி வேனில் ஏற்றிக் கொண்டிருக்கும் பொழுது போர்ட் கிள்ளான் காவல்படை புலனாய்வு துறையினரிடம் பிடிக்கப்பட்டதாக மலேசிய PPM தளபதி ரஸ்லி சி அரி தெரிவித்துள்ளார். மேலும் கடத்தப்பட்ட மதுபானங்கள் யாவும் தலா 36,889.57 ரிங்கிட் வரி விதிப்பு கொண்டவைகள் என அதன் மொத்தம் 10,000 ரிங்கிட்டிற்கும் மேற்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து கைது செய்யப்பட்ட அந்நபர் வரி இல்லாத மதுபான விநியோகத்தில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்ட நிலையில் அவ்வழக்கு மேலதிக விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று போர்ட் கிளான் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மெட்ரிகுலேஷன் முடிவுகள் நாளை காலை 10 மணிக்கு வெளியீடு. 2025-2026 அமர்வுக்கான கல்வி அமைச்சின் மெட்ரிகுலேஷன் கல்வி திட்டத்திற்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களின் முடிவுகள் நாளை காலை 10 மணி முதல் தெரிந்து கொள்ளலாம். விண்ணப்பம் செய்த மாணவர்கள் matriculasi.moe.gov.my என்ற இணையதளத்தை பார்வையிட்டு தங்கள் முடிவுகளை பார்க்கலாம் என்று கல்வி அமைச்சு இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மெட்ரிகுலேஷன் விண்ணப்பத்தில் வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை நாளை முதல் ஜூன் 21ஆம் தேதி வரை ஆன்லைனில் பதிவு செய்யலாம். மெட்ரிகுலேஷன் திட்டம் தொடர்பான விளக்கங்கள் பெறுவதற்கான முகப்பிட சேவை நாளை முதல் அடுத்த வெள்ளிக்கிழமை வரை புத்ரஜயா கூட்டரசு பிரதேசத்தின் வளாகத்தின் பிளாக் E15 தொகுதியில் வேலை தினத்தின் அலுவலக நேரத்தில் மட்டுமே திறந்திருக்கும். 24 மணி நேர கடையில் கொள்ளையிட்ட வேலையில்லாத ஆடவன் சில மணி நேரங்களிலேயே கைது. ஸ்லாங்கூர் கிளான் பண்டார் பொட்டானிக்கில் 24 மணி நேர பல்பொருள் விற்பனை கடையில் கொள்ளையிட்ட வேலையில்லாத ஆடவன் சில மணி நேரங்களிலேயே போலீசிடம் சிக்கினான். கடந்த சனிக்கிழமை மாலை 5:30 அளவில் கடையின் உரிமையாளர் போலீசில் புகார் செய்த நிலையில் இரவு 8:30 மணிக்கெல்லாம் 37 வயது அவ்வாடவன் பிடிபட்டான். தென்கிழான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ரம்லி காசா அதனை உறுதிப்படுத்தினர். ஸ்க்ரூ டிரைவர் எனப்படும் திருப்புலி முனையில் அவன் கொள்ளையிட்டுள்ளான். கல்லாப்பெட்டி மேசையை ஓங்கி குத்தியவன் அதிலிருந்து பணம் அனைத்தையும் எடுத்து தருமாறு கடை பணியாளரை மிரட்டினான். பயத்தில் 3000 ரிங்கிட் ரொக்கத்தையும் பணியாளர் எடுத்துக் கொடுத்தார். இந்நிலையில் கொள்ளையனுக்கு ஏற்கனவே 6 குற்றப்பதிவுகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அவன் கைதானதில் தென்கிழானில் 4 கொள்ளை சம்பவங்களுக்கு தீர்வு காணப்பட்டதாகவும் ரம்லி சொன்னார்.
ஆர்வ கோளாறில் தன்னிச்சையாக முக்குளித்த சீன சுற்றுப்பயணி மனைவியின் கண்முன்னே நீரில் மூழ்கி மரணம். சபா சிபாட்டான் தீவின் கரையோர பகுதியில் முக்குளிப்பு நடவடிக்கையில் ஆர்வமாக இறங்கிய சீன நாட்டு சுற்றுப்பயணி மனைவியின் கண்முன்னே கடலில் மூழ்கி மாண்டார். 37 வயது அவ்வாடவர் நேற்று காலை 10:45 மணி அளவில் எந்தவொரு கண்காணிப்பும் பயிற்சியாளரின் அனுமதியும் இல்லாமல் ஆர்வ கோளாறில் கடலில் குதித்தார். அப்போது அவரின் மனைவியும் படகில் குதித்தார். எனினும் சிறிது நேரத்திலேயே அவர் பதற்றமடைந்து தத்தளித்து கடைசியில் மனைவி கண்முன்னே மூழ்கியும் போனார். பிறகு முக்குளிப்பாளர்களில் ஒருவர் கடலில் குதித்து தேடியதில் 25 மீட்டர் ஆழத்தில் அந்நபர் சுயநினைவற்ற நிலையில் மீட்கப்பட்டார். கரைக்கு கொண்டு வரப்பட்டு முதலுதவி கொடுக்கப்பட்டவர் உயிரிழந்து விட்டதை மருத்துவமனை உறுதி செய்தது. இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் சம்பந்தப்பட்ட உல்லாச தளத்தில் முக்குளிக்கும் நடவடிக்கையில் பங்கேற்க வந்திருந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த 8 முக்குளிப்பாளர்களில் அவரும் ஒருவராவார் என்பதை கண்டறிந்தது. உண்மையில் ஒரு பயிற்சியாளர் மற்றும் 4 தொழில்முறை முக்குளிப்பாளர்கள் கண்காணிப்பின் கீழ் அவர்கள் அந்நடவடிக்கையை இறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் மரணம் அடைந்தவரோ தன்னிச்சையாக கடலில் முக்குளித்து வீணே உயிரை விட்டுள்ளார். லஷ்கர் பயங்கரவாதி சைஃபுல்லா காலித் கொலை. சவப்பெட்டிக்கு பாகிஸ்தான் கொடி போர்த்தப்பட்டு மரியாதை. இந்தியாவில் தேடப்பட்டு வந்த முக்கிய பயங்கரவாதி அபு சைஃபுல்லா காலித் பாகிஸ்தானில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். சிந்து மாநிலத்தில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை சுட்டுக் கொன்றனர். பாகிஸ்தானை தலைமையகமாக கொண்ட லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் தலைவராக இருந்த சைஃபுல்லா 2005ஆம் ஆண்டு பெங்களூருவில் இந்திய அறிவியல் மாநாடு தாக்குதல், 2006இல் நாக்பூரில் RSS தலைமையகம் மீதான தாக்குதல் மற்றும் 2008இல் காஷ்மீர் ராம்பூரில் CRPF தலைமையகத்தில் நடந்த தாக்குதல்களின் பின்னணியில் இருந்து செயல்பட்டவர் ஆவர். இதையடுத்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து இந்தியா அவரை தீவிரமாக தேடி வந்தது. ஆனால் சைஃபுல்லாவோ நேபாளத்தில் வினோத்குமார் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு அங்கேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து வாழ்ந்து வந்தார். பிறகு தனது நிலைமை சுமூகமானதும் பாகிஸ்தான் திரும்பி சிந்து நகரில் வசித்து வந்தவர் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இவ்வேளையில் சைஃபுல்லாவின் நல்லடக்க சடங்கில் அவரின் சவப்பெட்டிக்கு பாகிஸ்தான் கொடி போர்த்தப்பட்டு வீடியோக்கள் வைரலாகியுள்ளன. பொருட்களை அனுப்ப ஜப்பானில் தானியங்கி ரோபோக்களை சோதனைக்கு விட்ட 7-Eleven நிறுவனம் முதன்முறையாக டோக்கியோ புறநகர் பகுதியில் பொருட்களை அனுப்பும் தானியங்கி ரோபோக்களை சோதனை செய்ய தொடங்கியுள்ளது. இந்த வயதான நாடாக மாறி வரும் இந்த ஜப்பானில் 7-Eleven அதன் சேவை நம்பகத்தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சியாகும். ஜப்பானில் அதிகரித்து வரும் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் வகையில் பொது வீதிகளில் டெலிவரி ரோபோக்களை அனுமதிக்க 2023ஆம் ஆண்டில் போக்குவரத்து சட்டங்கள் மாற்றப்பட்டன. பானாசோனிக் உள்ளிட்ட பிற நிறுவனங்களும் பொருட்களை கொண்டு செல்ல ஏற்கனவே இதுபோன்ற புதிய இயந்திரங்களை சோதித்துள்ளன. இந்நிலையில் 7-Eleven நிறுவனத்தின் இந்த முன்னோடி திட்டம் முன்னணி வாகன உற்பத்தியாளர் சுசுகி மற்றும் டோக்கியோவை தளமாக கொண்ட லாம்பி ஆகியவை இணைந்து உருவாக்கிய சக்கர வண்டி வடிவ ரோபோவை உள்ளடக்கியது. இது மேற்கு டோக்கியோவில் சுமார் 10,000 வீடுகளுக்கு சேவையில் ஈடுபடும். பல்பொருள் விற்பனை ஜாம்பவான் நிறுவனமான 7-Eleven மனிதர்களால் தொலைதூரத்தில் கையாளக்கூடிய இது போன்ற ரோபோக்களை ஏற்கனவே சோதனை செய்துள்ளது. ஆனால் பொது நடைபாதைகளில் சுய ஓட்டுநர் எந்திரங்களின் முதல் சோதனை இதுவாகும்.